இன்டெலிஜென்ட் கோஷன்ட் கரெக்டா? ஸோ இப்போ நான் ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்ட போது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங். அது வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் கோஷன்ட். ஓகே, ஸோ இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 9:30 ஆல்மோஸ்ட் 4:30. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் ஒரு ஃபைனல் ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்கார். ஸோ மொத்தமாக இவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கோம். இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியாது, ஏதாவது ஒரு விஷயம் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னதுன்னா உங்கள் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஹலோ. ஸோ என்னென்னா ஏதாவது எது ஒன்று பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். அதர்வைஸ் என்னென்னா ஓகே இப்போ இந்த சாட்டர்டே வந்து வி ஸ்பெண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் டைம், இங்கே போயிட்டு வந்தோம், நிறைய பேரை மீட் பண்ணோம், மத்தியானம் சாப்பிட்டோம், ஸோ இதோட முடிஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ டயத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணதில் ஏதாவது வந்து 1 or 2 விஷயம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணும். ஓகே சரி, இங்கே இதில் வந்து யார் இதுவரை இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை, எனி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலை? ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணலை. கரெக்டாக? பண்ணாததுக்கு ரீசன் பைசா இல்லையா? பைசா இல்லை? பைசா இருக்கா? அப்புறம் ஏன் பண்ணலை? சரி, இப்போ ஆக்சுவலி என்னென்னா நிறைய சொன்னாங்க. இப்போ இவர் வந்து பொன்முடி சார் சொன்னார் 10 ரூபாய்க்கே எஸ்ஐபி போடலான்னாரு. அப்புறம் தங்கமயிலில் வந்து 100 ரூபாய்க்கு கோல்டு சொன்னார். மியூச்சுவல் ஃபண்டில் கூட 100 ரூபாய் எஸ்ஐபிஸ்லாம் இருக்குது, 250 சோட்டா எஸ்ஐபிலாம் இருக்குது. பட் ஏன் பண்ணலை யாரும்? நிறைய பேர் ஏன் பண்ணலை? நாலேஜ் இல்லை. ஓகே, சரி, இப்போ வந்து என்னென்னா கரெக்டாக சொன்னார், நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நாலேஜுங்கிறது ஒரு விஷயம், அந்த நாலேஜை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் விஷயம். நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா அவர் பயங்கரமான நாலேஜபிள் பர்சன் அப்படிம்பாங்க. நாலேஜ்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னை பொறுத்த வரையும் நான் நிறைய சொல்லுவேன், நாலேஜுங்கிறது குப்பைக்கு சமானம். எது குப்பைக்கு சமானம்? இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட். புரியுதுங்களா? ஸோ நாலேஜுங்கிறது வந்து நாலேஜ் இஸ் நாட் பவர். when you apply the knowledge, that is only power. அதனால் என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து வில் கெட்ட பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் இன்றைக்கி டெக்னாலஜி வேர்ல்டில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளாவே ஒன்று பார்த்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா ஈஸியாக நீங்கள் உள்ளே வந்துடலாம். அந்த ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளுக்குள்ளே வர்றது ஈஸி. அதாவது சக்கரவியூகமில் வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு உள்ளே வந்தது ரொம்ப ஈஸி. பட் வெளியில் போக முடியாமல் மாட்டிக்கிடுவாங்க. இதில் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனிபடி கேன் ஈஸிலி என்டர். பட் எக்ஸிட்ங்கிறதுக்கு வந்து என்னென்னா யூ ஷுட் நோ எப்போ வந்து அதில் வந்து எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறது வந்து அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஹேவ் அ ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு கொடுத்த டாப்பிக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டு கவர் பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹெட்ரோஜினஸ் குரூப் ஃப்ரம் 1890 சார் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு 70-75 இயர்ஸ் வரையும் கூட ஆளுங்க இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் ஐ ட்ரை டு என்கேஜ் எவ்ரி ஒன். ஸோ இதில் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸில் இந்த ஒரு 15 இதை பற்றி நம்ம பேச போகிறோம். நான் வந்து 1 by 1 வரேன்னா ஓகே. மார்னிங் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாருமே சம்பாதிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்பாதிச்சுட்டு மேக்ஸிமம் செலவு பண்ணிவிட்டு மீதி ஏதாவது இருந்ததுன்னா சேவ் பண்ணலாமான்னு பார்க்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே அந்த சைடு மணி இருக்கா? இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து என்ன சம்பாதிச்சாலும் அதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி ஸ்பெண்ட் பண்ணுறது அதுதான் வந்து சரியானது. சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கரெக்டாக இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து சேவ் பண்ண முடியலை அப்படின்னதுன்னா
நாட்டில் 18,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? 15,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? 12,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறாங்க? ஸோ இது வந்து என்னென்னா இட் இஸ் ஒன்லி a ஹேபிட். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ஈஸி, கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கல்டிவேட் த ஹேபிட். ஸோ என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய முதல் செலவு என்னவாக இருக்கணும்? சேமிப்பாக இருக்கணும். அதை முதல்ல நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஹேபிட் தான். சி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் எது ஒன்றுனாலும் ஒரு 21 days ஃபாலோ பண்ணோன்னா என்ன ஆகிடும்? அது தட் வில் பிகம் ஹேபிட். ஓகேயா? ஸோ முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 45 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இனிஷியல் பீரியடில் எல்லாமே கஷ்டம்தான், பட் நம்ம மனசு வச்சதுன்னா கண்டிப்பாக அது முடியும். ஸோ நம்ம முன்னாடியே நான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், இந்த ஃபினான்ஸை பற்றி ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில், வீட்டில், ஒர்க் பிளேஸ் எங்கேயாவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா? சொல்லிக் கொடுக்கல. ரெண்டாவது, இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, நம்ம தெர் ஆர் 3 ஒரு 3 தலைமுறை எடுத்துக்கலாம். ஓகே, அது மேபி இன்னும் கூட சில பேர் வந்து 2வது தலைமுறையிலையோ முதல் தலைமுறையிலையோ கூட இருக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு தலைமுறை அப்படின்னு சொன்னதுன்னா ப்ராபப்ளி என்னுடைய தாத்தா அப்படின்னு வச்சுங்க. அந்த காலத்தில் வந்து என்னன்னா, அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் முடியவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் என்னென்னா, இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அப்பாவே ஏதாவது கடன் வச்சுருப்பாங்க, கூட பிறந்தவங்க வந்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் தலைமுறை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்னால் என்னென்னே அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. தட் வாஸ் த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இது. செகண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா ப்ராபப்ளி என்னுடைய ஃபாதர் அந்த மாதிரி உள்ள இது, என்னுடைய இதில் இருக்கிறவங்க கூட வச்சுக்கலாம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஓகேயா? இப்போ இருக்கக்கூடிய 3rd ஜென்ரேஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் மேபி சார் நாங்கள் இன்னும் 2nd ஜென்ரேஷன் 1st ஜென்ரேஷன் கூட சில பேர் சொல்லலாம். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய 3rd ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் ஆர் ஆல்ரெடி டேக்கன் கேர். அதாவது ஒரு வீடு வந்து அப்பாவே வாங்கிட்டாங்க, மேபி ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை தான் இருக்காங்க, அதனால் அக்கா, தங்கச்சி, அண்ணன் இது மாதிரி இவங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது. அதனால் என்னென்னா, இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க வந்து வாட் எவர் தே ஆர் ஏர்னிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய மணி இருக்குது, ஆனால் அந்த மணியை வந்து எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணல நமக்கு தெரியாதனால என்ன நடக்குது அப்படின்னதுன்னா, யாரெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து தே வில் டேக் யூ ஃபார் அ ரைடு. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. மேபி நார்மல் லிட்ரஸி வந்து ஒரு 95 to 100% கூட வச்சுக்கிட்டா கூட ஃபினான்ஷியல் லிட்ரஸி வி ஆர் ஸ்டில் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ். மேபி ஒரு 5% இல்லை 2% தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து சார் எதுக்குப்பா இன்வெஸ்ட் பண்ணேன் சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல ரிட்டர்ன் வந்தது, அல்லது கோல்டில் பார்த்தா நல்ல ரிட்டர்ன் வந்தது. ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த லாஸ்ட்டு 1 or 2 years ஆர் ஃபியூ இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னதுன்னா யூ வில் நாட் ஸ்டே லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். கண்டிப்பாக உங்களால் ஸ்டே பண்ணவே முடியாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணணும்னா, இட் ஷுட் பி அட்டாச் டு யுவர் லாங் டேர்ம் கோல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் ஆர் லாங் டேர்ம் இன் நேச்சர். இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குழந்தையோட எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் இன் நேச்சர். ஸோ நம்ம வந்து ஒரு பணத்தை போட்டுட்டு அந்த கோலுக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த கோலில் நம்ம இணைஞ்சிருப்போம். பட் அது இல்லாமல் வெறுமனை பணம் போட்டோம் அப்படின்னதுன்னா 2 things will happen. நான் வந்து 1 லட்ச ரூபா தான் போட்டேன், 3 yearsலேயே டபுள் ஆகிடுச்சு, ஸோ ஐ வாண்ட் டு டேக் அவுட் த மணி. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனாலும் அதை வளர விடுறதில்லை. ஸோ 1 லட்சம் போட்டேன், நல்லா வரும்னு எதிர்பார்த்தேன், பெருசாக ரிட்டனே இல்லை, அப்போயே நான் பைசா எடுத்துடுறேன். ஸோ எய்தர் வே வந்து யூ ஆர் நாட் கீப்பிங் இட் இஃப் யூ ஆர் நாட் அட்டாச் டு கோல். ஸோ எல்லா மணியையும் ஒரு கோலோடு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தெர் இஸ் அ மோர் ப்ராபபிலிட்டி டு ஸ்டே இன்வெஸ்டட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது ஒரு ஐ திங்க் ஒரு 7-10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு இமேஜ் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே,
ஸோ இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் அது நிறைய அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா 1983 ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸுடைய லிஸ்டிங். எனிபடி இஸ் இன் அண்ட் அரௌண்ட் திருச்சி ஸ்ரீரங்கம்லாம் இருக்கா? ஓகேப்பா. சார் வந்து ஏதாவது நான் பொய் சொல்லலை, அவர் ஒரு ப்ரூஃப் அங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து இருக்கார் அவர். ஸோ எனிபடி திருச்சி ஸ்ரீரங்கம் வேறு அதர் தன் தட்? ஸோ 2 பேரும் இருக்காங்க. தேங்க்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு 6 to 7% வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இங்கே வந்து பாருங்கள் 1983 காஃபி வந்து 70. ஓகே, தோசை எடுத்துக்கலாம். தோசை வந்து ₹1. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அட் த ரேட் ஆஃப் 8% இன்ஃப்ளேஷன் 43 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா தோசை ₹27. தோசை எங்கேயாவது ₹27 கிடைக்குதா? ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே ஒரு மினிமம் 50யாவது கிடையாது, 50யாவது இருக்கும். ஹோட்டல்லாம் 100, 150 ஆகிருக்கு. பட் 20. ஸோ இப்போ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறோன்னா, இன்ஃப்ளேஷனுங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத எதிரி. இன்ஃப்ளேஷன் வில் ஸ்டே. ஸோ நம்மளுடைய எதுக்காக நம்ம வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, அந்த மணி வந்து இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாத எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சிம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, எது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட? வாட் இஸ் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? எது? கோல்டு. ஓகே, அப்புறம் லேண்டு, அப்புறம் பாண்டு, எஃப்டி. ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சொல்கிறீங்க இது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரையும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப் கிடையாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க்கு கிடையாது. கமல் மாதிரி பேசுகிறேண்ணே. ஸோ இங்கே வந்து என்னென்னா, அதாவது எது வந்து டிட்டர்மைன் பண்ணுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃப் ரிஸ்க் அப்படிங்கிறத எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னதுன்னா, ஹவு லாங் யூ ஹோல்ட் த இன்வெஸ்ட்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு 1 இயரில் கல்யாணம், அல்லது என் பையனை 1 இயரில் காலேஜில் சேர்க்கணும். என்கிட்ட அதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, வாட் எவர் வித மணி எனக்கு இருக்குது அப்படின்னதுன்னா, அந்த மணியை நான் வந்து ஐ ஷுட் கீப் இட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டு அந்த பர்டிகுலர் கோலுக்கு, அந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஃப். கரெக்டாக? அதே இது இப்போ தான் எனக்கு பையன் பிறந்திருக்கான், அவனுடைய எஜுகேஷன் வந்து 18 வருஷம் கழிச்சு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாமா? அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்குது, இன்னொன்று வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா, வாட் டிட்டர்மின் சேஃப் ஆர் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து த டியூரேஷன். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். மதுரைக்கு போனோன்னா வாட் ஆர் ஆல் த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு மதுரை? பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, இண்டிவிஜுவல் கார் எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டாக? சில பேர் வந்து பசங்க வந்து ஒரு ஓகே நான் சும்மா ஒரு ஜாலிக்கு நான் பைக்கில் கூட போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் ஆட்டோவில் போய் நான் கேள்விப்பட்டதில்லை. பட் பைக்கில் எப்போயாவது சம்டைம்ஸ் போகலாம். கரெக்டாக? நடந்து யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா, அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொன்னதுன்னா, அது டியூரேஷன். இப்போ டைம் பீயிங் இப்படி பாருங்களேன், நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஜஸ்ட் ஃபார் அ மொமெண்ட் அம்பானியோ அடானியோ நினச்சிங்க நீங்கள். ஓகே? ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மத்திய கைலாஷ் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எதில் போவீங்க? ஹெலிகாப்டர் இங்கே கிடையாது. ஹெலிகாப்டர் இல்லைண்ணா ஃப்ளைட்டில் போவீங்களா? போக முடியாது. ஸோ நீங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் ஃப்ளைட் யூஸ் பண்ண முடியாது. ப்ராபப்ளி ஈஸியஸ்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து நீங்கள் காரை எடுத்து போய் வரதை விட ஒரு ஆட்டோ மேபி 2 வீலர் வில் பி மச் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, எது வந்து டிட்டர்மின் பண்ணுது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுங்கிறது வந்து த டியூரேஷன். ஸோ அஸ் லாங் அஸ் த டியூரேஷன் இஸ் லாங், டியூரேஷன் லாங்காக இருந்தது அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இது பேர் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னதுன்னா எதில் போக முடியும்? ஃப்ளைட்டு தான். சார் என்கிட்ட பணம் இல்லை, நான் ட்ரெயினில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன்னா முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பெர்சே ரிஸ்கோ சேஃபோ கிடையாது. அது வந்து எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சேஃபார் ரிஸ்க். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஸ்பீக்கர், யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் சொன்னாங்க, நம்ம வந்து
லாங் டேர்மில் வந்து அதாவது வி ஆர் கோயிங் டு லிவ் லாங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா டைம்ஸ் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் மேகசின். இது வந்து என்றைக்கு வந்திருக்குன்னா 2015, 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கவர் ஸ்டோரி. இதில் என்ன போட்டிருக்காங்க, அதாவது இன்னைக்கு பிறந்த இந்த குழந்தை வந்து 142 வயசு வரையும் வாழறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பேனல் டிஸ்கஷனில் கேட்டாங்க, நிறைய பேர் வந்து தே வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி. கரெக்டாக இங்கே எத்தனை பேர்லாம் வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி? பயங்கரமாக நிறைய கை தூக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஓகே ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஏர்லிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா. பட் த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு 23, 24 வயசில் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னதுன்னா 40, 45 வயசு. ஸோ யுவர் ஆக்டிவ் ஒர்க்கிங் இயர் இஸ் மேக்ஸிமம் 20 years or 25 years. ஸோ ஆக்டிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் 20-25 years அண்ட் பாசிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் பாருங்கள், நீங்கள் 100-120 வயசு வரையும் வாழ்ந்தீங்கன்னா யார் உங்களை பார்த்துப்பா? ஸோ 100-120 வரையும் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னதுன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வி ஷுட் நாட் சஃபர். ஸோ பிக்கஸ்ட் சேலஞ்ச் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து என்னென்னா லிவிங் டூ லாங். அப்போ லிவிங் டூ லாங் அப்படின்னு சொன்னதுன்னா வி ஷுட் ஹேவ் எனஃப் மணி. ஸோ மணியை பொறுத்தவரையும் ஜஸ்ட்டு டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு வந்து வேல்யூ கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்லியிருந்தார் முன்னாடியே, ஒரு உண்டியலில் போட்டிருக்கோம், திருப்பி அந்த பைசாவை எடுத்தோன்னா உண்டியல் அப்படியே தான் இருக்கும். அல்ல தலைகாணிக்கு அடியில் பணத்தை வச்சுட்டு படுத்தோன்னா 5 வருஷம் கழிச்சு அதே மணி தான் இருக்கும். பட் இன்றைக்கி என்ன வாங்குகிறோமோ அதில் 50% கூட வாங்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத். அதாவது என்னென்னா இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்சூரன்ஸ் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு வில் ஆல்வேஸ் டூ வெல் இன் த ஃபியூச்சர். இன்றைக்கி கோல்டு லாஸ்ட் 1.5 yearsல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நோபடி வில் பிலீவ் தட் கோல்டு கீழே வரும் அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. பட் கோல்டு வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. ஏதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து எப்போதுமே மேலே போங்கிறது கிடையாது. சேம் திங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிஸ்கி irrespective ஆஃப் த மார்க்கெட். லாஸ்ட் 2-3 yearsஆ ரிட்டர்ன்ஸ் கம்மி. பட் நெக்ஸ்ட் 2 years வந்து தட் வில் கவர் அப். பட் என்னென்னா லாங் டேர்மில் பார்க்கணும். யூ ஷுட் நாட் லுக் அட் த ஷார்ட் டேர்ம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிபிஎஃப் டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் ஆர் சேஃப். அதெல்லாம் சேஃப், பட் இட் வில் நாட் பீட் த இன்ஃப்ளேஷன். ஸோ இது என்ன இமேஜ் இது? ஓகே, இப்படின்னா இது பேஷண்ட் வந்து உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா? உயிரோடு இருக்காங்களா? பட் நமக்கு தான் அது பிடிக்காதே. ஓகே, நம்ம பணம் போட்டோன்னா எப்படி இருக்கணும்? நேராக இருக்கணும், வாலட்டையிலே இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ பட் என்னென்னா வெதர் இட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நம்ம எல்லாருடைய லைஃப்பும் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்குமா? ஸ்மூத்தாக இருந்தால் என்ன, அதில் என்ன ஃபன்னு? ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு ஹீரோயின் காமிக்கிறான், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா ஓகேப்பா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, வேலை கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ எல்லாமே டக்குன்னு வந்ததுன்னா அதில் சுவாரஸ்யம் இருக்குமே? இருக்கவே இருக்காது. ஸோ என்னென்னா இந்த வாலட்டிலிட்டி இஸ் த வே ஆஃப் லைஃப். அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஓகே, அது வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது வே ஆஃப் லைஃப்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகிறது வந்து உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கவுண்ட் பனேகா க்ரோர் பற்றி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கோடீஸ்வரர் ஆகணும்னு ஆசை இருக்கா? கம்மியாக தான் தூக்குறீங்க. எல்லாம் சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறீங்க, ஆனால் பட் இதுக்கு ரொம்ப கம்மியாக தூக்குறீங்க. நீங்கள் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, உங்களுக்கு 30 வருஷம் டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா வெறும் 2260 ரூபா மாதம் சேர்த்தா போதும். அதே இது வந்து சார் நான் தூங்கிட்டேன், இவ்வளோ நாளாக இன்வெஸ்டே பண்ணலை, ஐயா ஒன்லி 10 yearsனா அந்த 2200க்கு பதிலாக நீங்கள் 40,500 சேர்க்கணும். ஸோ காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் முன்னாடி உள்ள ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்க ஸ்டார்ட் ஏர்லி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து 25 years, இங்கே எத்தனை பேர் 25 ஏஜில் இருக்கீங்க? 25 years கை தூக்க முடியுமா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 yearsல இருக்கிறவங்க ஒரு 10,000 rupees per month நீங்கள் சேர்த்தீங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 13% வந்து ஒரு 15% வந்து எவ்ரி இயர் டாப்அப் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.3 crores.
அதுலேருந்து மாதம் 1.5 லட்ச ரூபா, அதாவது நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்குலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதை சொன்னோன்னா உடனே என்ன தெரியுமா கேட்பாங்க, சார் அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு என்ன வேல்யூ இருக்கும் கேட்பீங்களா? ஸோ 1.5 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ என்ன அப்படின்னு தான் இருந்ததுன்னா, அட் த ரேட் ஆஃப் 6% இன்ஃப்ளேஷனில் 47,000 ரூபா. சரி, இன்றைக்கி ஒருத்தர்னால 10,000 ரூபா தான் சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுன்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஸ்டேட்டஸ். அந்த 10,000 ரூபா சேர்க்குறவங்களுக்கு வந்து 47,000 ரூபாங்கிறது பெரிய மணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், என்னால் நிறைய நாள்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னதுன்னா, ஒரு 5 இயர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து என்னென்னா 5,000 ருபீஸ் பர் மந்த்து எவ்ரி இயர் ஒரு 1000 ரூபா மட்டும் சேர்க்கணும். ஸோ சேர்த்திங்க அப்படின்னதுன்னா 5.72 lakhs தான் இருக்கும். அதாவது ஒன்லி 5 இயர்ஸ். ஈஸியாக அது எல்லாருனாலும் பண்ண முடியுமா? ஸோ 5,000 ருபீஸ் மட்டும் போடுங்க, அண்ட் எவ்ரி இயர் வந்து 1,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 5.72 lakhs. அதுக்கப்புறமா அந்த 30 இயர்ஸ் யூ டோன்ட் டச் த மணி அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 2.24 crores. அதுலேருந்து மாதம் 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து 40 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏன் வந்து இவ்வளோ சின்ன அமௌண்ட் வந்து இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னதுன்னா, யூ ஆர் ஸ்டார்டிங் ஏர்லி அண்ட் யூ ஆர் அலோவிங் த மணி டு காம்பவுண்ட் ஃபார் 30 இயர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இங்கே இதில் சொல்லியிருக்கோம் சுரேஷ் அண்ட் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுரேஷ் ரமேஷில் வந்து சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னதுன்னா, அவர் வந்து வேலைக்கு சேர்ந்த இதுலேருந்து மாதம் 5,000 ருபீஸ் சேர்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா, ஓகேப்பா இப்போ தான் ஃபஸ்ட்டு தர வேலைக்கு போயிருக்கோம், நான் ஐ வாண்ட் டு என்ஜாய், ஒரு 1 இயர் வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு சில் அவுட் பண்ணுறேன், நான் வந்து அப்படியே எங்கெங்கே சுற்றிட்டுருக்கேன், நான் வந்து சேவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரூபா? ஸோ 12 months into 5,000 which is only 60,000 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் அவருக்கு கிடைச்ச இது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ரூபா? எவ்வளவு? 52 lakhs. ஓகேயா? ஸோ அதுதான் திருப்பி சொல்கிறது வந்து என்னென்னா, ஸ்டார்ட் ஏர்லி, டோன்ட் மிஸ் அப்படிங்கிறது. இது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்பீக்கர் சொன்னாங்க, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப போரிங். புரியுங்களா? வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லைக் சீயிங் த பெயிண்ட் டு ட்ரை, சீயிங் த கிராஸ் டு க்ரோ. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வேணும்னா கேசினோவுக்கு போகலாம். எக்ஸைட்மெண்ட்டா? கேசினோவில் யார் பணம் பண்ணியிருக்கா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் எக்ஸைட்மெண்ட். இஃப் யூ கோ டு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னதுன்னா கேரண்டி ஃபார் லூசிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இன்றைக்கி நிறைய இங்கே குழந்தைங்க கூட இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய MBA ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ MBA ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். கரெக்டாக? நான் வந்து 12 வயசுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 22 வயசு அப்படின்னதுன்னா பின்னாடி ஒரு 10 வருஷம் எடுத்துங்க. அதாவது என்னென்னா 750 ரூபா மாதம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னதுன்னா, ஜஸ்ட்டு 12 வருஷம் மட்டும்தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. எவ்ரி இயர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 150 ருபீஸ் டாப் அப் பண்ணுறோம். ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.69. அதை நெக்ஸ்ட்டு 38 இயர்ஸ் நம்ம வளர விட்டோம்னா அது வந்து 4.88 crores, கிட்டத்தட்ட 5 crores மந்த்லியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன நான் திருப்பி சொல்கிறது வந்து, வென் யூ ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ரொம்ப 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 சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதுமானது. இப்போ இன்றைக்கி ஹையர் ஸ்டடீஸ்லாம் தெரியுமா? இன்றைக்கி இன்ஜினியரிங்க்கெலாம் எவ்வளோ ஆகுன்னு தெரியுமா? ஸோ இன்றைக்கி இன்ஜினியரிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து இட் டேக்ஸ் 25 lakhs. ஸோ 25 lakhs, எஸ் ஆர் நோ? புரியுதுங்களா? இந்த 25 lakhsங்கிறது வந்து அட் த ரேட் ஆஃப் அதாவது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன்லாம் வந்து 8%. ஏன்னா எஜுகேஷனை பொறுத்தவரையும் பேரண்ட்ஸ் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் எனி மணி ஃபார் தேர் கிட்ஸ். நான் தான் படிக்கலை, அட்லீஸ்ட் என் பையனாவது படிக்கணும் அல்லது என் பொண்ணாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் உடனே வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து சீப்பாக எஜுகேஷன் கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. கரெக்டாக? இப்போ ஹோட்டலுக்கு நம்ம சொல்லுவோம், சார் அந்த ஹோட்டலில் புதுசாக ஒரு ஹோட்டல் வந்திருக்கு, நான் வந்து 1 hour வெயிட் பண்ணி சாப்பிட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டயலாகு? நம்ம காசை கொடுக்குறோம், ஓகே, அது 1 hour வெயிட் பண்ணுறது அதில் என்ன பெருமை இருக்குது? பட் ஸ்டில் வந்து வி ஆர் டூயிங் இட். ஸோ இங்கே வந்து என்னென்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 8%ங்கிறது வந்து இட் வில் ஸ்டே
ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 25 lakhsங்கிறது வந்து இன்னும் 17 வருஷம், இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 92.5 lakhs அதுக்கு தேவைப்படும். பட் அந்த 92.5 அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் 7,000 rupees அண்ட் எவ்ரி இயர் 10,000 rupees, 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பண்ண முடியுமா? 92 லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படின்னதுன்னா 7,000 ரூபா மாதம் சேர்க்கணும், 10%. இல்லை சார் மந்த்லி என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா 12,500 நீங்கள் வந்து மந்த்லி சேர்க்கணும். அதே மாதிரி வெட்டிங், இன்றைக்கி வந்து ஒரு டீசென்ட் வெட்டிங் வந்து 20 lakhs வச்சுக்கலாமா? முன்னாடி காலத்திலலாம் வந்து மேரேஜ்க்கு வந்து வீடியோ அப்படிங்கிறது வந்து டு கேப்சர் த லைவ் மொமெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய மேரேஜஸில் ஒவ்வொருத்தரும் என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, எப்படி நான் வந்து சங்கர் மாதிரி டேரக்டர் மாதிரி நான் அவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணுறேன், பையன் கல்யாணம் பண்ணுறேன்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே இந்த ப்ரீவெட் ஷூட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பைசாலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 20 lakh rupees ஒரு 7% வந்து இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 80 lakh rupees. ஸோ அதையும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஜஸ்ட்டு ஒரு 6,750 அது வந்து டெஃபினட்டாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அதாவது பெரிய நம்பராக இருந்தால் கவலைப்படாதீங்க, யூ ஸ்டார்ட் ஏர்லி, டெஃபினட்டாக அதை வந்து மீட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஹோம் வந்து பார்த்தோன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஹோம் லோனை பொறுத்தவரையும் 3 things யூ ஷுட் ஃபாலோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹோம் லோனை யாராவது ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதில் எவ்வளவு மினிமம் நம்ம பே பண்ண முடியுமோ அதுதான் பே பண்ணணும். அதாவது 1 கோடி ரூபா வீடு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த 1 கோடி ரூபாயில் அவங்க பேங்க் வந்து எவ்வளோ அந்த கேட்குறாங்கன்னா 20 லட்ச ரூபா மட்டும் நீ கொடுப்பா, 80 lakh rupees நான் லோன் தரேன் அப்படிங்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஹோம் லோனில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை 80 லட்ச ரூபா லோன் எடுத்தோன்னா நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அதனால் என்னுடைய சேவிங்ஸை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்குறேன், இன்லாஸ்ட்டை கேட்குறேன், அங்கே கேட்குறேன், இங்கே கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து வி ரெட்யூஸ் ஸோ தட் வந்து என்னுடைய இஎம்ஐ கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பான ஒரு அணுகுமுறை. அது வந்து எமோஷ்னலாக கரெக்டு, பட் நான் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து உங்களுக்கு அக்ரி பண்ண முடியல என்னன்னா நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா யூ ஷுட் கோ ஃபார் அ மேக்ஸிமம் லோன் போகணும். அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்யூர். ஸோ 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னதுனா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ யாரா 30 வருஷம் கட்டிகிட்டு இருக்கிறது, 20 வருஷத்துலேயே கட்டி முடிச்சிடலாம், அது போகக்கூடாது, 30 வருஷம் தான் போகணும். அடுத்தது வந்து இந்த ப்ரீபே பண்ணுறது, சீக்கிரம் அந்த ஹோம் லோனை வந்து அடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹோம் லோனை வந்து அடைக்கிறது வந்து அப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து நீங்கள் யூ ஆர் பேயிங் மோர் பிரின்சிபல். இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக அடைச்சிட்டிங்க அப்படின்னதுனா அது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் பண்ணாத ஆளுங்க ரொம்ப ரேர். 3மே பண்ணுற ஆளுங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் 1ஆவது பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. பிகாஸ் வி ஆர் எமோஷ்னல் டு த மணி. இஃப் யூ ஆர் நான் எமோஷ்னல் அப்படின்னதுனா இந்த 3மே பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா 20 years 30 yearsன்னு எடுத்திருக்கேன். 20 வருஷம் ஹோம் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணுறோன்னா 80 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அதே இது 30 வருஷம் லோன்னா 1.31. இப்போ உடனே எல்லாம் நினைப்பாங்க, எதுக்கிட்ட நான் வந்து 50 லட்ச ரூபா அன்னெசரியாக பே பண்ணணும், அதுதான் எல்லாருடைய தாட் ப்ராசஸ். பட் என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா 20 years ஹோம் லோனுக்கு வந்து 66,915 ரூபா தான் இஎம்ஐ. வேறஸ் 30 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 58,000. ஸோ அந்த 66க்கும் 58க்கும் வந்து பார்த்திங்கன்னா 8,214 ரூபா. அது வந்து நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸில் அதுவே 94 லட்ச ரூபா வந்துடும். அந்த 21லேருந்து 30 வயசு வரையும் நீங்கள் 30 வருஷம் வரையும் நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்க வேண்டாம். இந்த 94 லட்ச ரூபாயே அந்த 58,700 ரூபா பே பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்குது, போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் வந்து 1.33 crores. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் எனஃப் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஹோம் லோனை வந்து உங்களுடைய அட்வான்டேஜாவோ அதை வந்து உங்களுடைய ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனாவோ மாற்ற முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேட்டா. அதாவது இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய இடத்துல வந்து சீனியர் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு
கேள்விப்பட்டீங்களா? நிறைய சீனியர் லிவிங் ரூம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னதுன்னா, ஒரு 60 வயசுக்கு அப்புறமா வந்து எவ்ரிபடி வாண்டட் டு பி அலோன். அவளெல்லாம் வந்து பசங்க கூடயோ அதோடையோலாம் இருக்க முடியாதுன்னா இன்றைக்கி வந்து ஜென்ரேஷன் கேப் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட்டலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா யூ ஷுட் ஹேவ் த மணி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 68% ஆஃப் த சீனியர் ஹேவ் நோ ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ். முன்னாடியாவது சில இதெல்லாம் பென்ஷன் இருந்தது, இப்போ பென்ஷனும் கிடையாது. ஸோ இது வந்து பெரிய சேலஞ்சஸ். அண்ட் இதில் பாருங்கள் 34% வந்து ப்ராப்பர் ஹெல்த்து இது பண்ண முடியல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரியல் டேட்டா. ஸோ இங்கே நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, ஃபயர் ஒன்ஸ் மோர் இன்னும் வேறு கை சொல்லுங்க, யார் யாரெல்லாம் வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி. ஓகே சரி, நீங்கள் ஓகே இப்போ நிறைய பேர் கை தூக்குறீங்க இல்லையா. இந்த ஃபயர் கான்செப்டில் வந்து இஃப் யூ வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி அப்படின்னதுன்னா வீடும் காரும் வாங்கக்கூடாது. வாங்க முடியுமா? வீடும் காரும் வாங்கினீங்கன்னா யாருக்கு நீங்கள் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் இந்த இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு ட்விட்டர், லிங்க்டின் ஆர் என்ன சோஷியல் மீடியா யார் யாரெல்லாம் வந்து 40 வயசு 45 வயசில் ரிட்டையர் ஆனாங்களோ அவங்க யாருமே சொந்தமாக வீடோ காரோ வாங்க முடியாது. ஸோ யூ ஹாவ் த சாய்ஸ். 40 வயசில் நான் வந்து 45 வயசில் ஐ வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி, ஃபயர் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா யூ ஹவ் டு ஃபர்கெட் அபவுட் ஹவுஸ் அண்ட் கார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்த்த வரையும் மிடில் கிளாஸ்க்கு வந்து ஓகே வீடும் காரும் வாங்கலைன்னா அவங்க வந்து ஏதோ லைஃப்பில் என்ன சொல்கிறது, அவங்க லைஃப்லேயே வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க தான் நிறைய பேர். எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ இது வந்து யாரும் இம்போஸ் பண்ணலை, பட் அவங்களாவே தே ஃபார்ம் த ஒப்பீனியன். அதாவது இது ரெண்டு வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வந்துட்டாங்க. ஸோ எப்போ நீங்கள் அந்த வீடு கார்லாம் வாங்கலைன்னா உங்களுக்கு அதுக்கு பே பண்ணுறதுக்கான எனஃப் மணி இருக்கணும். சரி, இஎம்ஐயில் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னதாக இருந்ததுன்னா உடனே வாங்கக்கூடாது. இஎம்ஐனா இஎம்ஐ வாட் இஎம்ஐ இஸ் டெல்லிங் டு எவ்ரி ஒன். இஎம்ஐ என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு இந்த பொருளை வாங்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, ஸ்டில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன சொல்கிறோம், நீ யாரியா எனக்கு தகுதியை பற்றி சொல்ல வேண்டியது, எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது நான் வாங்குகிறேன். நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்குது நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா யார் ஹூ இஸ் கோயிங் டு பே த பில்? நம்ம தான் பே பண்ணணும். ஸோ அந்த இஎம்ஐ வந்து இப்போ என்ன ஆகிடுது, அண்ட் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான போதை. என்னை பொறுத்த வரையும் சிகரெட் தண்ணிலாம் போதையே கிடையாது, இஎம்ஐ தான் பயங்கர போதை. என்னென்னா ஒரு கார் வாங்குகிறோம், 5 வருஷமோ 3 வருஷமோ அந்த காரை முடித்த உடனேயும் இப்போ நாளையிலேருந்து என்ன ஆகிடும், இஎம்ஐ இல்லையா, இஎம்ஐ இல்லைன்னா எப்படி இருக்கும், கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறது, திருப்பி இன்னொரு பெரிய காரு அல்லது ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னதுன்னா வேலைக்கு சேர்ந்தோடனே வீடு வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா பசங்கள்லாம் வந்துட்டாங்க, எனக்கு வந்து என்னுடைய ஸ்டேட்டஸும் மேலே வந்துருச்சு, அதனால் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எகைன் திருப்பி இன்னொரு இது. ஸோ இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அ ரொம்ப அடிக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இஃப் யூ ஹவ் உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் வந்து மந்த்லி 1 லட்சம், நீங்கள் அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். சார் எனக்கு 1 லட்சம்லாம் எனக்கு தேவையில்லை சார், எனக்கு 25,000 அப்படின்னதுன்னா அங்கே அதையும் அப்படியே 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2.5 கோடி ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாதம் 1 லட்சம் ரூபா ஃபார் த நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் எடுக்கலாம். இங்கே என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், மந்த்லி இன்கம் வந்து 1 லட்ச ரூபா தான் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறமா 10வது வருஷத்தில் 1.68, 20வது வருஷத்தில் 3 லட்ச ரூபா பர் மந்த், 30வது வருஷத்தில் பர் மந்த்தே 5.4 லேக்ஸ், 40th இயரில் வந்து பர் மந்த்தே வந்து 9.7 லேக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த 2.5 crores இருந்தது அப்படின்னதுன்னா விச் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி மந்த்லி என்ன தேவையோ அது மாதிரி 250 டைம்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் டேக் அ ஃபயர். ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்கள் இப்போ 40 வயசு ஆச்சு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா அட்லீஸ்ட் 10,000 rupees மந்த்லி சேவ் பண்ணுங்கள். ஒரு 1,500 rupees வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவே வந்து ஒரு 2.1 crore வந்துடும். அதுலேருந்து மாதம் 1 லட்சம் எடுத்துக்கலாம். ஈவன் இஃப் சம்படி இஸ் 40 ஸ்டில் யூ ஹவ் நாட் டன் அப்படின்னதுனா இருந்தால் கூட 10,000 ரூபாயில் கூட உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு 1 கோடி ரூபா கார்பஸ் இருந்ததுன்னா மாதம் 50,000 rupees எடுத்துக்கலாம்.
அண்டு வந்து 10% பண்ணிக்கலாம். அது முன்னாடி இந்த ஃபயரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஃபண்டாக இருக்கிறது. ஈவன் நீங்கள் 200x இருந்தாலே யூ கேன் ரிட்டையர் ப்ரொவைடட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாடரேஷனாக இருந்ததுன்னா. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட் இஸ் ஆல்சோ அபவுட் டைம். இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் வந்து டயத்தோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தார். நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒருத்தர் யாராவது ஒரு பெரிய ஆள் வருவாங்க, அவர் ரொம்ப பிஸிப்பா அப்படிம்பாருங்க. அங்கேருந்து வருவார், எங்கேயுமே இது பண்ண மாட்டார். அவர் ஓகே மீட்டிங்க்கு வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அது அவருடைய இது. பட் நம்மளுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்லலாம் கூட யாரோடையும் அவர் பேச மாட்டார். வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் நாட் அபவுட் ஹேவிங் எனஃப் மணி, இட் இஸ் அபவுட் ஹேவிங் அ டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஆன டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன்னா உங்களுக்கான டயத்தை வந்து யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டைம் அப்படின்னு சொன்னதுன்னா இன்றைக்கி ஐ ஸ்பெண்ட் த ஹோல் டே ஹியர். ஓகேயா? இந்த டயத்தை வந்து நான் வந்து வேறு எதுக்காவது நிறைய விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேயா? அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கான காசு வந்து வாட் எவர் பி த மணி 5,000 10,000 அப்படின்னா யார் வேணாலும் இந்த மணியை கொடுக்கலாம். ஸோ அதாவது அவர் போட்டிருந்தாரு டைம் இஸ் மணினார். என்னை பொறுத்தவரை டைம் இஸ் மோர் தென் மணி. டயத்துடைய வேல்யூ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்துடைய வேல்யூ வந்து ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் டெஃபினட்டாக நம்ம க்ரோத் பாத்தில் இருக்கலாம். அவர் சொன்னார் 86400 சொன்னார் இல்லையா? 86400 என்ன? இன்னைக்கு மார்னிங் சொன்னார் இல்லையா? 86400 செகண்ட்ஸ் ஒரு நாளைக்கு. ஓகேயா? ஸோ 24 × 60 × 60 இஸ் 86400. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு நாளைக்கு வந்து 86400 இஸ் த செகண்ட்ஸ். அதில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? அதில் நான் அட்லீஸ்ட்டு ஒரு செகண்டுக்கு ₹1 சம்பாதிக்கணும். ஒரு செகண்டில் ₹1 சம்பாதிக்கணும்னா மந்த்லி எவ்வளவு அப்ராக்சிமேட்டா? 27 லட்சம் மந்த்லி, நாட் இயர்லி. ஓகேயா? ஸோ நீங்கள் பாருங்கள், மந்த்லி நான் 27 மந்த்லி நான் வந்து 10 லட்சம் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் யூ ஆர் மேக்கிங் பர் செகண்டுக்கு வந்து தூங்கும்போது இங்கே பேசும்போது எல்லா இடத்துலையும் அவர் வந்து 8 hours மட்டும் சொன்னார். ஐ எம் டாக்கிங் அபவுட் 24 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஏர்னிங் எவ்ரி செகண்ட் வந்து 35 பைசா சம்பாதிக்கிறதா அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த குட் டெட் பேட் டெட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெட்டே வந்து தப்பு அப்படிம்பாங்க. டெட்டு வந்து தப்பு கிடையாது. அண்ட் எகெயின் வாட் கைண்ட் ஆஃப் டெட்? 2020 கோவிட் போது பார்த்தோம் அப்படின்னதுன்னா அன்னைக்கு முகேஷ் அம்பானி தான் இந்தியாவில் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் 2020. ஓகேயா? அப்போ அவருக்கு வந்து எவ்வளவு கடன் இருந்ததுன்னு தெரியுமா? எனி ஐடியா? 2020 கோவிட் போது எனி ஐடியா? எவ்வளவு? $100 million. ஓகே, ஆக்சுவலி என்னென்னா அவருக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3 lakh அவருக்கு இருந்தது. ஓகே, அப்போ இருந்தது. அதுக்கப்புறமா என்னென்னா சில ஸ்டேக்ஸ் எல்லாம் கொடுத்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெட் ஃப்ரீ பண்ணிட்டார். ஓகே, இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2026 இப்போ அவர்கிட்ட கடன் இருக்குமா இருக்காதா? இப்போ கடன் இருக்கா இல்லையா அவருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஓகே, 4 to 5 lakh crore. இப்போ வந்து இந்த 4 to 5 lakh crore என்னத்தினால வந்தது அப்படின்னதுன்னா, இங்கே எத்தனை பேர் ஜியோ ஃபோன் வச்சுருக்கீங்க? ஜியோ கனெக்ஷன் நிறைய. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஒரு சாதாரண ஒரு பேர் வச்சுருப்பாங்க, இன்னொன்று ஜியோன்னு போட்டிருப்பாங்க. நார்மல் குமார், ஜியோ குமார். ஓகே, இந்த மாதிரி ஜியோன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் போயிடுச்சு, ஜியோ வந்து நார்மல் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா அத்தனை வருஷமாக ஒரு 25-30 வருஷமாக இருந்த பிஎஸ்என்எல் ஏர்டெல்லில் வந்து ஒருத்தன் அசைக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும்தான் அசைக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. அது இன்னும் அது வந்து இதான ஒன்று லிஸ்ட் ஆன ஒன்று இன்னும் உங்களுக்கு வந்து ஜியோ ஃபினான்ஸ் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து இன்னும் ஆகலை. அது வந்ததுன்னா அங்கே என்ன 4-5 கோடி போட்டிருந்தாங்களோ அதை வந்து மேலேயே எடுத்துருவாங்க. ஸோ லோனை பொறுத்த வரையும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும்னா அந்த லோன் வந்து ஓகே. பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப்
ஐஃபோன் வாங்குறது அல்லது ஒரு வெக்கேஷன் போகிறது, பெரிய கார் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக தட்ஸ் அ பேட் லோன். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஐசக் நியூட்டனை பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ ஐசக் நியூட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவருடைய ஃபேமஸ் கோட் நீங்கள் இதில் கூகுளில் சர்ச் பண்ணலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ கேன் கால்குலேட் த மோஷன் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ் பட் நாட் த மேட்னஸ் ஆஃப் பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சி பபிள்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அவர் வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து அன்றைக்கே சவுத் சி பபிள்ங்கிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் என்னென்னா இந்த 200 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் 800 கிட்ட அவர் வெளில வந்துட்டார். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அவர் தான் வந்து பயங்கர புத்திசாலியான ஒரு பர்சன்.